சில குட்டீஸ் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்சியல் லைன் பார்த்தோம். அதாவது ஒரு ஆக்சியல் பாயிண்டில் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் டைபோல் கூட எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈக்குவேட்டோரியல் பிளேன், அதாவது ஒரு எலக்ட்ரிக் டைபோலுக்கு பர்பண்டிகுலர் ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சா அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம்லேருந்து வரலாம். இங்கே ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது. டைபோல்னா என்னது? ஒரு மைனஸ் சார்ஜ் ஒரு ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் தட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதாவது என்னதுன்னா இங்கே 2a டைபோல் டிஸ்டன்ஸ். இதோட மேக்னிடியூட் என்னது? -q. இதோட மேக்னிடியூடு +q. அடுத்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் நம்ம வந்து பர்பண்டிகுலராக ப்ளேஸ் பண்ணுறோம். பாயிண்ட் சார்ஜுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r. இல்லைங்களா? பாயிண்ட் சார்ஜ் பேசிக்கலி வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னு நம்ம போன கான்செப்டில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் சார்ஜஸில் பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரிக் பாயிண்ட் சார்ஜ் வந்து இந்த ப்ளஸ் சார்ஜுக்கு வந்து இது வந்து ரிப்பல் ஆகுது. இந்த மைனஸ் சார்ஜுக்கு இது என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் ஆகுது டுவர்ட்ஸ் மைனஸ் சார்ஜ். அப்போ இந்த இ ப்ளஸ் வெக்டாருக்கும் இ மைனஸ் வெக்டாருக்கும் ரிசல்டண்ட்டாக ஒரு வெக்டார் எடுக்கிறோம். அதுதான் என்னது? இ வெக்டார் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிசல்டன்ட் வெக்டார் இதுதான். சரிங்களா? அடுத்து இந்த பார்ட்டையும் நான் கொஞ்சம் பெருசாக அறிஞ்சிக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இது வந்து ரிசல்டன்ட் சொல்லியாச்சு. அப்போ இந்த இ ப்ளஸ் வெக்டார் இ மைனஸ் வெக்டாரும் 2 காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் ஆகுது. ஒன்று வந்து ஒன்று வந்து காஸ் தீட்டா, ஒன்று வந்து சைன் தீட்டா. சரிங்களா? பர்பண்டிகுலர் காம்பனன்ட் சைன் தீட்டா, அதாவது பர்பண்டிகுலர் காம்பனன்ட் சைன் தீட்டா, ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து காஸ் தீட்டா. இப்போ இங்கே வந்து மேலே அதாவது இந்த சைடு பர்பண்டிகுலர் இது வந்து என்னது? இ ப்ளஸ். அப்போ இ ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா, இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். அதே மாதிரி இது இ மைனஸ் வெக்டார் இ மைனஸ் வெக்டார். அப்போ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் காஸ் தீட்டா. அதே மாதிரி பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் இ மைனஸ் வெக்டார் சைன் தீட்டா. அதே மாதிரி இதுக்கும் மாடுலஸ் ஆஃப் இ ப்ளஸ் வெக்டார் சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டா இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும், அதாவது இ ப்ளஸ் வெக்டார் சைன் தீட்டாவும் இ மைனஸ் வெக்டார் சைன் தீட்டா வந்து அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறத இவங்க வந்து கேன்சல் ஆகிடுறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு தீட்டா கிரியேட் ஆகுது, இங்கே ஒரு தீட்டா கிரியேட் ஆகுது. இந்த இ ப்ளஸும் இ மைனஸும் என்ன ஆகுற? ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க, கப்புள் மாதிரி. சரியா? நான் வச்சுங்க ஒரே சைடு போகிறாங்க. அப்போ வந்து கேன்சல் ஆகல அவங்க. அப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு ஏபியும் என்னது? எலக்ட்ரிக் டைபோல். -q + q என்னது? பாயிண்ட் சார்ஜ். இந்த -q + q என்னது? பாயிண்ட் சார்ஜ். அடுத்து 2என்றது என்னது? டைபோல் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி பி வெக்டார்னா என்னது? பி வெக்டார் எப்பயுமே எங்கே போகணும்? மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகணும். ஆனால் இந்த டைபோல் ஈக்குவேட்டோரியல் பிளேனில் மட்டும் நமக்கு என்ன இது எடுத்துருப்போம்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் அதை போகிற மாதிரி எடுத்துருப்போம். அதாவது ஆப்போசிட்டாக எடுத்துருப்போம். அப்போ ஆப்போசிட்டானா -p வெக்டார்னு போகணும். எப்பவுமே டைபோல் மூமெண்ட் எங்கேருந்து எங்கே போகணும்? மைனஸ்லேருந்து தான் ப்ளஸுக்கு போகணும். ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டிஷன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகிற மாதிரி. பட் என்ன இங்கே அது அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்கணும். -p வெக்டார் முடிஞ்சதா? டைபோல் மூமெண்ட் வந்து இங்கே -p வெக்டார். இது போட மறந்துடுவீங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏரோ மார்க்கு போடணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து பி வெக்டார் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்னது? பி வெக்டார் = 2aq p கேப். சரிங்களா? அடுத்து இந்த ஆர்ன்றது எதோட டிஸ்டன்ஸ்? எதுலேருந்து எங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் மிட் பாயிண்ட் ஓ ஆஃப் த டைபோல் அண்டு பாயிண்ட் சி. ரைட். இதோட தியரி பார்ட் பார்க்கலாம். தியரி பார்ட் ஃபஸ்ட்டு, பாயிண்ட் சி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் -q and +q. பாயிண்ட் சி என்றது இந்த பாயிண்ட் சி வந்து மைனஸ்லேருந்தும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், ப்ளஸ்லேருந்தும் ஒரே டிஸ்டன்ஸ் தான். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க? ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் -q and +q. அண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த -q and +q ஃப்ரம் பாயிண்ட் சி இஸ் சேம். ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தானே இருக்கும், ஒரே டிஸ்டன்ஸ்னா. சரிங்களா? அடுத்து இ ப்ளஸ் வெக்டாரும் இ மைனஸ் வெக்டாரும் ரிசல்ட் இன்ட்டு 2 காம்பனன்ட்ஸ். அதை நான் சொன்னல, ஒன்று காஸ் தீட்டா, ஒன்று சைன் தீட்டா. ஒன்று parallel to the dipole axis and perpendicular from its dipole axis. அதாவது பர்பண்டிகுலர் காம்பனண்ட். இந்த சைன் தீட்டா தான் பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிறாங்க? ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே என்ன ஆகிறாங்க? கேன்சல் ஆகிறாங்க. கேன்சல் ஈச் அதர். சரி, இப்போ நம்ம டெரிவேஷன் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ டெரிவேஷன் ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கண்டிஷன் தெரியணும். மாடுலஸ் ஆஃப் இ
plus vector equal to modulus of E minus vector. So the magnitude of the two components வந்து சேம். சரிங்களா? அப்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னது? E வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு ரெண்டு ஆக்சிஸ் கேன்சல் ஆகலை. ஒன்று வந்து E ப்ளஸ் வெக்டாரு மாடலஸ் ஆஃப் E ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா, மாடலஸ் ஆஃப் E மைனஸ் வெக்டார் காஸ், ரெண்டு காம்பனன்ட்ஸ் வந்து கேன்சல் ஆகலை. அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். பாருங்கள், E ப்ளஸ் வெக்டார் மாடலஸ் ஆஃப் E ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா, மாடலஸ் ஆஃப் E மைனஸ் வெக்டார் காஸ் தீட்டா, ரெண்டுமே எங்கே இருக்குது? மைனஸ் ஆக்சிஸ், மைனஸ் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ மைனஸ் டைரெக்ஷன்னா அதோட வேல்யூ வந்து மைனஸில் போடணும். அப்போ மைனஸ் மாடலஸ் ஆஃப் E ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா டைரெக்ஷன் பி கேப்பு ப்ளஸ்ன்னு என்னது? இது மைனஸ் டைரெக்ஷன் தான், இதுவும் மைனஸ் தான். இப்போ ப்ளஸ் இன்டு மைனஸு. அதே மாதிரி மாடலஸ் ஆஃப் E மைனஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப். சரிங்களா? அடுத்து இங்கே மாடலஸ் உள்ள இருந்தால் என்னது? அது மாடலஸ் உள்ள இருந்தால் மைனஸ் சைன் வந்து ப்ளஸ், அதாவது மைனஸ் சைன் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும், வெக்டர் வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் அவர் பிடிங்கின்னு தான் அனுப்புவார்ன்ற மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து உருவின்னு தான் அனுப்புவார். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு இங்கே மைனஸு மாடலஸ் ஆஃப் E ப்ளஸ் வெக்டாரு காஸ் தீட்டா பி கேப்பு, இங்கேயும் என்ன தான் இருக்கும்? E ப்ளஸ்ஸு வெக்டாரு காஸ் தீட்டா தான் இருக்கும். அப்போ ரெண்டு மைனஸ் 2 E ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப் தானே. அப்போ E ப்ளஸ் E வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் 2 மாடலஸ் ஆஃப் E ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப். E ப்ளஸோட வேல்யூ என்னது? என்ன எழுதலாம் பாரு? E ப்ளஸ் வெக்டார் வேல்யூ என்ன அப்படின்னா 1/4π எப்சிலான் நாட் Q ப்ளஸ், அதாவது Qவோட மேக்னிடியூட் என்னது? ப்ளஸ் Q பை ஆர் ஸ்கொயர். டிஸ்டன்ஸு ப்ளஸ்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸு எழுதணும். அப்போ ப்ளஸ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ளஸ்லேருந்து என்ன டிஸ்டன்ஸு? ஆர் டேஷ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. சரிங்களா? ஆர் டேஷன், அதாவது ரெண்டு சைடும் நான் வந்து ஆர் டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆர் டேஷ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ஆர் டேஷன் என்னது? ஹைப்போட்டனஸ் என்னது? ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட் ஆஃப் த ஆங்கிள் வந்து ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த ஹைப்போட்டனஸ் வந்து லென்த் வந்து ஆர் டேஷ். அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரு 3/2. ஆனால் இங்கே என்ன ஸ்கொயர் தானே இருக்குது. இப்போ ஆர் டேஷ் ஸ்கொயர்னா என்னென்னு எழுதணும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்படி இந்த ஸ்கொயர் எந்த பக்கம் போடுங்க? 1/2ன்னு எழுதணும். சாரி, இங்கே நான் மாற்றி எழுதி வச்சுருக்கேன். அந்த இதில் உங்களுக்கு கிளியராக எழுதி காமிக்கிறேன். இப்போ ஹைப்போட்டனஸ் வேல்யூ நமக்கு தெரியணும். ஹைப்போட்டனஸ் வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அப்போ அதர் சைடு டூ சைடு வந்து என்னது? ஆர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயரு. ஹைப்போட்டனஸ் வேல்யூ தான் என்னது? ஆர் டேஷ். ஆர் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயரு. இப்போ வெறும் ஆர் டேஷ் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடும், 1/2 ஆகிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 1/2. அடுத்து இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆர் டேஷு ஸ்கொயர் இன்ட்டு பி கேப். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போட்டிங்கன்னா இன்னொரு அந்த வேல்யூ எடுத்து போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ E ப்ளஸ்ஸு E டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் 2 1/4π எப்சிலான் நாட் Q பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயரு டூ காஸ் தீட்டா இன்ட்டு பி கேப். சரிங்களா? அப்போ காஸ் தீட்டா வேல்யூ இங்கே என்னது? காஸ் தீட்டா நமக்கு தெரியும். காஸ் தீட்டான ஃபார்முலா என்னது? காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ்.
அட்ஜசன்ட் ஆங்கிள் என்னதுங்க? அட்ஜசன்ட் ஆங்கிள் என்ன இருப்பாங்க? அட்ஜசன்ட்னா இது இங்கே தீட்டா இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள் வந்து ஏ. ஹைப்போட்டனஸ் வந்து ஆர் டேஷ். சரிங்களா? adjacent a by cos theta equal to a by hypotenuse value r dash. r dash value என்னது? cos theta by a by r dash value என்ன சொல்லியிருக்காங்க? அங்கேயே எழுதியிருக்கும் பாருங்க. அது r dash value r square plus a square power 1/2. அப்போ r square plus a square power 1/2. அப்போ வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இ வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு -2 1/4 பை எப்சிலான் நாட்டு q பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரு. காஸ் தீட்டா வேல்யூ என்னது? ஏ பை ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ ஸ்கொயரு 1/2 பி கேப்பு தனி. சரிங்களா? அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா, இந்த பாருங்கள் 2a பி கேப்னு அது டைபோல் மொமெண்ட் தானே. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்து இங்கே ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவரில் 1 இருக்குது. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவரில் 1. சரி, இது தனி காம்பவுண்ட். அப்போ இது பவரில் 1 மல்டிப்ளை பண்ணும்போது அது 3/2 ஆகிடும். இங்கே 1 2 1s are 2 + 3 3/2. அப்போ இ வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு -2QAP பதிலாக என்ன போட்டுக்கலாம்? பி வெக்டார் போடலாம். இப்போ 2QA பி கேப்னா என்னதுங்க? பி வெக்டார். அப்போ மைனஸ் பி வெக்டார் இவங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணனா வருவாங்க 4π எப்சிலான் நாட்டு வேறு இங்கே என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயரு 3/2. அப்போ இங்கே ஆர் வேல்யூ பெருசா இல்லை ஏ வேல்யூ டிஸ்டன்ஸ் வந்து பெருசா? ஆர் தான். ஆர் பெருசா ஏ பெருசா? ஆர் தானே பெருசு. அதாவது இங்கே ஏ வேல்யூ வந்து சின்னது, ஆர் வேல்யூ தான் அதிகம். அப்போ ஏ கம்பேர் டு ஆர் ஏ இஸ் வெரி ஸ்மால். அப்போ ஏ வில் பி நெக்லெக்டட். ஏ வந்து என்ன பண்ணிடுவோம்? நெக்லெக்ட் பண்ணிடுவோம். சிம்பிளாக சொன்னால் டெலீட் பண்ணிடுவோம். அப்போ இதை அப்படியே தூக்கிட்டா என்ன வரும்? இ வெக்டார் டோட்டல் ஈக்குவல் டு -p வெக்டார் பை 4π எப்சிலான் நாட்டு. இது இல்லாமல் எழுத போகிறேன். அப்போது இது போயிடுச்சுன்னா அப்போ ஸ்கொயரு 2 கேன்சல் ஆகிடுமா? பவரில் இந்த ஸ்கொயரும் இந்த பவரில் 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆர் பவர் க்யூப் தான் ஆன்சர். நீங்களா புரிஞ்சுதா? ரொம்ப மினிச்சு நிதானமாக எடுத்துருக்கேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எழுதிக்கோங்க. தேங்க்யூ.